கொஞ்சம் சோயா அண்ட் ரைஸ் இருந்தா இந்த ஸ்பைசி சோயா கீமா ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வெல்கம் டு மை சீரிஸ் ஆஃப் மீல்ஸ் அண்டர் 15 minutes. மந்த் எண்ட்ல இந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிபிஸ் தேவைப்படும். சோ சேவ் பண்ணிட்டு இது மாதிரி ஈஸி ரெசிபிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சோயா சங்க்ஸ் இப்படி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேன்ல ஆயில், கொஞ்சம் ட்ரை ரெட் சில்லி, அப்புறம் வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா ரா ஸ்மெல் போற வரை வதக்கிக்கலாம். இப்போ கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டு ஒரு மிக்ஸ், 1/2 glass தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கிரேவி திக் ஆகட்டும். இப்போ ஆல்ரெடி பாயில் பண்ண சோயா சங்க்ஸை இப்படி தண்ணி இல்லாம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா இப்படி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் அண்ட் சீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ், சால்ட் லெவல் செக் பண்ணிட்டு ஃபைனலா மல்லி இலையை ஆட் பண்ணா ரெசிபி டன். பேன் ஆஃப் பண்ணிட்டு பாயில்டு ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணா சோயா கீமா ரைஸ் இஸ் டன். வீட்ல சிக்கன், எக்ஸ் இல்ல, பட் இந்த சோயா சங்க்ஸ் இருந்தா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி அண்ட் டேஸ்ட் பிளாஸ்டா இருக்கும். சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஈஸி குயிக் ரெசிபிஸ்க்கு பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.